ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் வாக்ஸ். இன்றைக்கி தேங்காய் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வீட்டிலையே செஞ்சு பசங்களுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் பாலை ஒரு பேனில் ஊற்றி நல்லா அது சுண்டுற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோவா மாதிரி செஞ்சுட்டேங்க. பாருங்கள், இது மாதிரி செஞ்சு அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சர்க்கரை சுகர் 4 கப்பு, அதாவது ஒரே டம்ளரில் தான் எல்லாமே அளக்கணும். அதில் 4 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் எடுத்துகிட்டு அதுக்கு அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டேங்க. தண்ணி விட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதை அப்படியே கரையணும். அதாவது சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம அதுதான் பதம். அதாவது பாகு பதம், 1 கம்பி 2 கம்பி பதம்னு சொல்கிறாங்கள, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும். அதுதான். அதனால் இது ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ தேங்காய் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேங்க. அது எந்த டம்ளரில் சர்க்கரை அளந்தமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்தால் 2 தேங்காய் போடணும். பெரிய சைஸுனால் 1 தேங்காய் போட்டால் போதும். அது முடிஞ்ச வரைக்கும் அந்த வெள்ளையாக, அதாவது தேங்காய் வெள்ளையாக கீழே ஓடி இருக்குமில்ல, அது இல்லாமல் பார்த்து துருவி எடுத்துக்கணும். எடுத்து பாருங்கள், போட்டு அது நல்லா சர்க்கரை கூட சேர்ந்து நல்லா வெந்துடும். அடுப்பை ஒரே மாதிரி எரிய விடலாம். இதில் இப்போ தேங்காய் அது கூட எல்லாம் நல்லா கலந்துடுச்சிங்க. நான் ஏலக்காவை ஒரு 5 ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு நெய் கூட அதிகமாக தேவைப்படாதுங்க. பாருங்கள், நான் மிக்சியில் ஏலக்காவை ஒரு 5 ஏலக்காய் சர்க்கரை கூட சேர்த்து பவுட்ரு பண்ணி அதை சல்லடையில் வடிச்சிட்டா நமக்கு பவுடர் மட்டும் கீழே விழும். இல்லைன்னா அது திப்பி நமக்கு வாயில் கடிப்பிடும்ல, அதனால் நான் சல்லடையில் வடித்து எடுத்துக்கிட்டேன். இது அடி பிடிக்காமல் நாம் கிளறிக்கணும். இப்போ கடலை மாவுங்க. கடலை மாவு நான் நல்லா சலித்து எடுத்திருக்கேன். சலித்து, அதாவது சர்க்கரை எடுத்தோம்ல அதே இதில் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் கடலை மாவு. 1.5 டம்ளரும் நீங்கள் போடலாம். அது நான் அதிகமாக வித்தியாசம் நமக்கு கிடைக்காது. இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். நல்லா அங்கங்கே முந்திரி பருப்பு நிறையா நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ பாருங்கள், கொஞ்சம் அடுப்பை ஃப்ளேம் கொஞ்சம் எரிய விட்டு கைவிடாமல் கிளறணும். இப்போது கடலை மாவு சேர்த்தப்புறம் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் அது கெட்டித்தன்மையாக ஆகிடுங்க. அதாவது நல்லா அந்த தண்ணி பதெல்லாம் போய் நல்லா கெட்டியாகும். கடலை மாவு நான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். அதாவது சர்க்கரை 4 டம்ளர், தேங்காய் துருவல் 4 டம்ளர், கடலை மாவு 1 டம்ளர். இப்போ நம்ம பாலை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம்ல கோவா, அது இப்போ சேர்த்துட்டேன். கோவா சேர்த்துறதுனால நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒரு 4 நாள் கூட நல்லாயிருக்கும் இந்த லட்டு. அதுக்காக நம்ம நெய் அதிகமாக சேர்க்கறது இல்லை, அதனால் கோவா சேர்த்துட்டேங்க. கோவா நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும். ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் நல்லா கெட்டியானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டேன் வாசனைக்காக.
நீங்கள் இதையே பர்பி மாதிரி செய்யணும் அப்படின்னா கடலை மாவு இன்னும் ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டா நமக்கு பர்பி பதத்துக்கு வந்துடும். இது நான் லட்டு செய்கிறதுனால 1 டம்ளர் கடலை மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1.5 டம்ளர் இதே அளவுக்கு சர்க்கரைக்கு 1.5 டம்ளர் கடலை மாவு சேர்த்தா நீங்கள் தட்டில் கொட்டி பர்பி மாதிரி ஆறுனதும் பர்பி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரியும் செய்யலாம். பாருங்கள், இது என்ன பதம் அப்படின்னா பாருங்கள், கெட்டி ஆகிடுச்சி. வெள்ளை நுர மாதிரி ஓரமெல்லாம் நுர இருக்குது. அதனால் அதாவது எடுத்தால் சொத்துன்னு விழணும், அதாவது கீழே விழணும். அப்போ தான் நமக்கு அதுதான் பதம். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சட்டன்னு அந்த தேங்காய் கீழே விழணும், ஒட்டாமல், கரண்டியில் ஒட்டாமல் விழணும் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் அதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம நல்லா கை சூடு வர்ற வரைக்கும் ஆற வச்சுட்டு அதை நம்ம கடைசியாக கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கையில் தொட்டு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சட்டுன்னு விழணும். இதுதான் பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி நான் உருண்டை பிடிச்சிட்டேன். உருண்டை பிடிச்ச வீடியோ மிஸ் ஆகிடுச்சி. பாருங்கள், நல்லா உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜேஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.